சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப தமிழ் சினிமால இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா வாரம் 3 பெரிய ஹீரோங்களோட படம் வருது. அது நடுவுல ஒரு சின்ன படம் நல்ல படம் வந்தாலுமே கூட உங்ககிட்ட வந்து சேரல, மக்களுக்கு வந்து ரீச் ஆகல. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க இது வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் மக்களுக்கு ரீச் பண்றதுக்கும் சரியான ஆளுங்க இல்லை. இதுக்கப்புறம் வாரம் சின்ன பட்ஜெட்ல நல்ல படங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுதான் சினிரேஸோட முதல் நோக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்ப்போம். ஹீரோயின் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அம்மா கிடையாது, அப்பா வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து பொண்ணு மேல ஒரு பாசமும் பொண்ணுக்கு வந்து அப்பா மேல ஒரு பாசமும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ஹீரோயின் வந்து ஒரு பையனை லவ் பண்றான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பையன். ஸோ அந்த பையன் கூட வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய வீட்டு பசங்க. இந்த 4 பேருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்களை வந்து லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி அவங்க வந்து வீடியோ ஆபாசமா வீடியோ எடுத்து சாகடிக்கு தான் வேலை. இது தெரியாத ஹீரோயின் வந்து அந்த டைம்ல போய் மாட்டிக்கலாம். ஒரு பாயிண்ட்ல அந்த 4 பேருமே சேர்ந்து ஹீரோயின் வந்து ரேப் பண்ணி கொண்டுறாங்க. தான் பொண்ணை ரேப் பண்ணி கொண்ட அந்த 4 பேருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாருன்றதான் மீதி கதை. இது அழகா ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு புதுமுக இயக்குனர் வந்து எஸ் சசிகுமார். ஆக்சுவலா ஒரு புது டெபியூட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு போகும்போது என்ன நடக்கும்னா ப்ரொடியூசர் வந்து ஒரு கதை சொல்லுவார். இல்லை என் பொண்ணி வந்து படமா வச்சு பண்ணுன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம டார்ச்சராக எடுத்துக்கூடாது. சில நேரத்தில் நல்ல கதை கூட தமிழ் சினிமா கிடைக்கும். ஆனால் இந்த கதையை கொண்டு போகும்போது ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்டு இந்த கேரக்டர்ல நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிருக்கேன். அது ஒரு ப்ளஸ். இன்னொன்று என்னன்னா ஜென்ரலாக வந்து ஒரு காமெடி வேணும், இல்லை ஒரு குத்துப்பாட்டு வேணும், இல்லை இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு கதையை வந்து எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அவ்வளோ ஐடியா கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாது இந்த ஜான் சார். இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ பார்க்கலாம், ஒரு டைரக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆனா அந்த கன்ஃபியூஸ் வந்து கேமராமேன் இருக்கும். அந்த கேமராமேன் கன்ஃபியூஸ் ஆனா அது வந்து ஆர்டிஸ்டுக்கு வந்து பிரதிபலிக்கும். ஒன்று போகும்போது ஆர்டிஸ்ட்ல இரிட்டேட் இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளாஸ் யாருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் யாருக்குன்னா ப்ரொடியூசர் ஜானி தான், ஃபைன் ஜானி. அவரு தான் வந்து நான் வந்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணணும். தவிர நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நீங்க வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 கோடி 10 கோடி போட்டு எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்க தவிச்சிட்டு இருக்காங்க. கதை என்ன கேட்குதோ அதுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா எல்லா ப்ரொடியூசர்ஸுமே படத்தை வந்து நல்ல வியாபாரம் பண்ணிட்டு நல்ல லாபம் பார்க்கணும். அடுத்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பற்றி தான் பார்க்கணும். அப்பாவை நடிச்சவர் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பொண்ணுக்கு அப்பாவா அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல பாண்டிங்ல இருக்கட்டும், பொண்ணு இறந்துருச்சு அப்படின்ற அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஃபீல் பண்றதுலையும் மனுஷன் வந்து வாழ்ந்துருக்கான். அது வந்து ஒரு ப்ரொடியூசர்ன்றது வந்து மறந்துட்டு ஒரு அப்பா வந்து ஒரு வழி வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடிச்சிருக்காப்ல, வாழ்ந்துதான் இருக்காப்ல. நடிச்சிருக்கிறது வந்து நம்ம சொல்ற வார்த்தை. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து அடுத்து வந்து ஒரு நாசர் சார், ஒரு பிரகாஷ் ராஜ் சார் அந்த மாதிரி ஒரு வில்லனா பண்ணுறதுக்கும் அவரோட அந்த எமோஷன் பிளாக் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காங்க. இதே ஊரில் போனாங்கன்னா கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு புதிய வில்லன் வரவு. ஹீரோயின் ஸ்ரீதேவி உன்னிகிருஷ்ணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ துருத்துருவா இருக்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது அப்பா கிட்ட பாண்டிங் இருக்கும்போது அவ்வளோ ரியலா உண்மையிலேயே வந்து அப்பா பொண்ணு தானோ அப்படின்ற டவுட் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா 2 பேருமே வாழ்ந்துருக்காங்க கேரக்டர். அந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஃபியூச்சர். இந்த படத்தோட கேமராமேன் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சாமி. அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா வீடு காட்டும் போது அழகாக கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா காட்டும் போது அங்கேயும் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஃபாரஸ்ட்டை எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு கதையை விட்டு வெளியில் போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான இருக்கு. கண்டிப்பா அந்த கேமராமேன் வந்து ஒரு பெட்டரான ஃபியூச்சர் இருக்கு. இப்போ இந்த படத்துல நடிச்ச மற்ற நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமராஜ் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து வழக்கமா ஒரு ஒரு போலீஸ்காரர் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவாருன்னு. இந்த படத்துல வந்து ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல கேரக்டர். சேமராஜ் சார் வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி புதுசா வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மென்மேலும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த பண்ணோம்னா எல்லா சினிமாவும் அவனை அப்படியே பார்க்கணும். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்பதான் தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு முக்கியமான கேரக்டர்ல ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் வந்தாலும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ ரஞ்சித் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து ஒரு வில்லனாவும் வந்துட்டு தமிழ் சினிமா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன ப்ராப்ளம் தெரியல.
நல்ல நல்ல நடிகர்கள்லாம் வந்துட்டு நம்ம வாய்ப்பு கொடுக்காம அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கும் வெளியிலிருந்து வரவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பெருசாக தூக்கி தலைமையில கொண்டாடுறோம். அது நம்ம தான் மாறணும். அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட் வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டரோட ஒர்க் வந்து ஸ்பெஷலாக பாராட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவரோட ஒர்க்கு. ஒரு பக்கம் நம்ம வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்னு பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக இடிமண்ணில் இளங்கோ வந்து இறங்குறாரு படத்தில் ஃபைட் மாஸ்டர். இந்த அப்பா நடிச்ச ஜான் இருக்காரு இல்லைங்களா, போலீஸ், அவர் தான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். அந்த கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கு என்ன பில்டப் போட முடியுமோ அந்த பில்டப் கொடுத்துருக்காங்க. நான் கூட இவர் வந்து கராத்தெல்லாம் கற்றுட்டு போடுறது ஜான்ன்றது அப்படின்னு வந்து ஃபைட் மாஸ்டர் கேட்டேன். அவருக்கு என்ன சொல்றாரு, சார் இவருக்கு ரிகர்சலே கொடுக்கல, இவர் வந்து பயங்கரமா வந்து ஃபைட் பண்றாரு. ஒரு டைம் வந்து சாங் எடுத்துட்டு நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு இவர் வந்து பயங்கர எனர்ஜி தெரிஞ்சிச்சு. நான் கூட ஒரு 2 ரிகர்சல் வச்சுக்கலாமான்னு சொன்னா, இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி வழக்கமா எல்லாம் ஹீரோ சொல்றது என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து உள்ள போனாக்கா பஞ்செல்லாம் வந்து பிரிச்சு நேரம் அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களே பார்த்தோம். இந்த படத்துல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு உள்ள வந்து ஓடுது, அது என்னால கேட்ச் பண்ண முடியுது. நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்பா ஜான் சார் பண்ண கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு சில இடத்துல படம் பார்க்கும்போது இங்க கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது இல்லையா, அது பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்காது. இது எல்லாமே கொஞ்சம் நியூ ஃபேஸா இருக்கிறதுனால சில இடத்துல அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே மீறி ஒரு பொண்ணை பெற்ற அப்பன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், பொண்ணு எப்படி புரிஞ்சுக்கணும், பொண்ணுக்கு என்ன தேவை, அதெல்லாம் பார்த்து நடந்துக்கிட்டா மட்டும்தான் தான் பொண்ணோட லைஃப் நல்லா அமையன்றது. இந்த படத்தை வந்து ஒரு படமா பார்க்காம பாடமா பார்த்தோம்னா இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான படமா தெரியும். இந்த படத்தை சின்ன படமா பார்க்காம ஒரு நல்ல படமா தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சினிரேஸ் மூலிமா நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக வந்து பாருங்க. சினிரேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல படத்தோட உங்கள்கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ராஜ்பாபு.